ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங்க. இன்றைக்கி காலையில் வந்து எண்ணெய் வச்சுருந்து பார்த்தீங்களா, குளிச்சுட்டு வந்தாச்சு பார்த்துடுங்க. அப்புறம் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழைய கஞ்சி கொஞ்சம் இருக்குது. அப்புறம் வந்து நேற்று குளிமறைக்காக வச்ச பயிரை பார்த்துடுங்க, அதுவும் கொஞ்சம் இருக்குது. அது சீனி போட்டு தான் சாப்பிட போகிறோம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆனால் என்னென்னா, இந்த உங்களோட நிறைய பேர் வந்து இரங்கல் எல்லாமே தெரிவிச்சிட்ருக்கீங்க. அது எல்லாத்தையுமே நான் வந்து மனசார நான் ஏற்றுக்கிறேன் பார்த்துக்கோங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படி இருக்க முடியாதா, இப்படி இருக்க முடியாதா, அதை பண்ண முடியாமல் இருக்க முடியாதா அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வைஸ் பண்ணுறீங்க ஓகே. யாராவது ஒருத்தங்க அட்வைஸ் பண்ணுறவங்க, தம்பி நீ ஒரு 30 நாள் வீட்டுக்குள்ளே இரு, உன சார்ந்து இருக்கக்கூடிய செலவு எல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன், இஎம்ஐ நான் கட்டிக்கிட்டேன், கரண்ட் பில்லு கட்டிக்கிட்டேன், சுவாத்துக்கு உள்ள செலவெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அந்த ஃப்ரீ அட்வைஸை வச்சு என்ன பண்ணிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த அட்வைஸ் எல்லாம் நீங்கள் வச்சு உங்களோட க்ரோத்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்க, சரியா? ஃப்ரீ அட்வைஸ் பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா நான் இப்போ சொன்னது மாதிரி தேவையான செலவு எல்லாத்தையுமே பார்த்துக்கிடுங்க, சரியா? நான் உங்கள் விருப்பப்படி வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டேன், சரியா? இதெல்லாம் பேசிட்டேன்னா நீங்கள் என்ன திமிருன்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறவங்க கிட்ட நம்ம இப்படி பதில் கொடுக்கும்போது நம்மளுக்கு திமிரு இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, சரியா? மனசு வருமா சொல்லுங்கள். மனசார வந்து தம்பி இந்த மாதம் உனக்கு இவ்வளோ செலவு வரும், நீ வந்து 41 நாள் நீ வீட்டுக்குள்ளே இருந்துக்க, எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிட்டேன், முடியுமா உங்களால்? முடியாதுல்ல. அப்புறம் ஏன் இந்த ஃப்ரீ அட்வைஸு? அதை வச்சு இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு நாலு திட்டு கூட திட்டிட்டு போயிடலாம். ஓகே, இன்றைக்கி இவ்வளோ தான் ஸ்பெஷல். நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். என்ன லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.